கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். செந்தில் பாலாஜி அவர்கள் 471 நாட்கள் சிறையிலிருந்து தற்போது ஜாமீனில் விடுதலையாக இருக்காரு. இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய விடுதலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பல முறை பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். இறுதியாக 10-20 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறேன். ஜெயில்னு ஒன்று இருந்தால் பெயில்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஜெயில் எப்படி இருந்தாலும் அந்த ஜெயில் இருக்கிற மாதிரி பெயில் இருக்கும். இது இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பில் நீண்ட நாட்கள் அவர் சிறையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி தான் அவரை பிணையில் கொடுத்துருக்குறாங்க. அதோடு இல்லாமல் இங்கே ஒரு லூசு கவர்னர் இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் கொஞ்சம் லூஸ் ஆனால்தான் அந்த கவர்னர் அப்படி சொல்லாமல் அவர் நடவடிக்கை லூசுத்தனமாக இருக்குல்ல. நேற்று பேசியிருக்காரு பாருங்கள், ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்னாடி தான் எல்லாமே மாறி போச்சுன்னா இவர் கவர்னர் பதவி ஐரோப்பியர் கொடுத்தது தானே. உடைய கவர்னர் பதவி யார் கொடுத்தது? அதில் தினசரி லூசுத்தனமான வார்த்தையில் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நான் அண்ணா சொன்னார் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைனாரு. இந்த கவர்னரால் என்ன பல கட்டங்களில் உச்சநீதிமன்றமே கூட்டியிருக்கு இந்த கவர்னரை. இந்த கவர்னர் ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்டால், அந்த வழக்கில் அவர் ஏற்கனவே பொன்முடி அமைச்சர் பதவியிலேருந்து விலக்கப்பட்டு திரும்ப அவர் உச்சநீதிமன்றத்தில் பிணையில் வந்ததுக்கு முன்னாடி இப்போ அமைச்சர் பதவி ஏற்று பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பைத்தியக்காரன் தான் அந்த கவர்னர். அதனால் இப்போ மறுபடியும் சொல்லிடக்கூடாதுக்கா உச்சநீதிமன்றம் முன்ஜாக்கிரதையாக சொல்லிடுச்சு. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ தொடர்வதற்கு எந்த விதமான தடை இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்றமே இப்படி ஒரு லூசு கவர்னர் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்கு. அதனால் இதிலே சரியான ஆப்பை இந்த கவர்னருக்கு இந்த சில சங்கி கூட்டம் இருக்குது, மங்கி கூட்டம், ராஜினாமா பண்ணுண்டு. ஆனால் ஒட்டுமொத்த ஊழலுக்கு சொந்தக்காரங்க, ஒட்டுமொத்தமான மனித உலகத்துக்கு சொந்தமான பிஜேபிக்காரன். ஆனால் அவன் இப்படி தவறான கோஷங்களை எழுப்புவாங்க. இன்றைக்கி இன்னொரு லூசு ராஜா சொல்லியிருக்கான் பாருங்க, சித்தராமையா பதவி விலகணும், இப்படி பேசுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி மேலே வழக்கு அமலாக்கத்துறை திட்டமிட்டு இங்கே ஒரு சிண்டே என்றவரை உருவாக்குறதுக்காக ஒரு எட்டப்பனை உருவாக்கிடலாம் திமுகவை எதிர்த்து அப்படின்றதுக்காக வட மாநிலம் செய்த குழப்பங்களை இங்கே செய்யலாம்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவங்க இவ்வளோ பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் அவங்க கைது பண்ணி சிறையில் வச்சுருந்தாங்க. நான் சிண்டையாகவும் மாற மாட்டேன், எட்டப்பனாகவும் மாற மாட்டேன், திராவிட மாடல் அரசுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நீ சிறையில் வைத்தாலும் நன்றி கடனாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருப்பின்றதை நிரூபித்து காட்டிட்டார். உள்ளேயே போட்டு வதக்குனாங்க. ஆஞ்சியோ ஆப்ரேஷன், நெஞ்சு வலி எல்லாம் அவருக்கு உண்டு. ஆனாலும் அனைத்தையும் தாங்கி கொண்டு தான் உயிரே போனாலும் திராவிட மாடல் அரசுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் தான் இன்றைக்கி பிணையில் வெளியே வந்திருக்கிறாரு. இந்த பிணையை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்திருப்பதை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் இது மாதிரி விஷயங்களில் முழு கவனம் செலுத்தணும். இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க, இது வரவேற்கத்தக்க விஷயம். நம்முடைய செந்தில் பாலாஜி அவங்க குறி வச்ச நோக்கம் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 10 இடம் அதிமுக அங்கே வெற்றி பெற்றுச்சு. ஆனால் அதற்கு அடுத்து நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்றுத்தந்தவர் நம்முடைய செந்தில் பாலாஜி. நல்ல ஒரு இளைஞர். இதை சில பேர் சொல்லுவேன், என்ன அங்கே வந்தவனுக்கெல்லாம் திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்குறாண்டு அப்படின்னா. முக்கியத்துவம் கொடுக்காம யாருக்கும் இல்லை. அண்ணா கூட இருந்தவர், கலைஞரோடு இருந்தவர், துரைமுருகனை தான் பொதுச்செயலாளர் ஆகிறாங்க. செந்தில் பாலாஜி பொதுச்செயலாளர் ஆக்கல. கொங்கு மண்டலத்தில் 10 சட்டமன்றங்களை இழக்கிறான். நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டையாக இருக்குது. கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் மட்டும் 10 சட்டமன்ற தொகுதி இழக்கிறான். கொங்கு மண்டலத்தில் 35 சீட்டுக்கு மேலே எடப்பாடி பிடிக்கிறாரு. அதை காலி பண்ண ஒரு நல்ல இளைஞர், வேலை பார்க்கக்கூடிய இளைஞருக்கு உற்சாகம் ஊட்டுனான். அதற்காக தான் திமுக முக்கியத்துவம் கொடுத்துச்சு. வேலை பார்க்கணும் பாராட்டணும்ல, வேலை பார்க்கணும், கொட்டி வேலை வாங்கணும், ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும் மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்துக்கு ஒரு நல்ல இளைஞர், வேகமான சுறுசுறுப்பான ஒரு இளைஞர் கிடைத்தார்.
இதை பிஜேபிக்கு கண்ணை உறுத்துச்சு. அந்த கொங்கு மண்டலத்திலேயே பிறந்து மண்ணை கவுன அண்ணாமலைக்கு அது தாங்கலை. அண்ணாமலை அரவாக்குறிச்சி நின்று பார்த்த தோல்வியை தழுவின. எல்முருகன் என்னென்னமோ இப்போ பேசிட்டு இருக்கிறார். எல்போர்டு முருகன் கொங்கு மண்டலத்தில் நின்று பார்த்தாரு, தோத்தார். சட்டமன்றத்துக்கு நின்று தோல்வி, நாடாளுமன்றத்துக்கு நின்று தோல்வி, தொடர் தோல்வி தான். இவங்களாம் ஒரு கவுன்சில் சீட்டு கூட இந்த அண்ணாமலை எல்முருகன்லாம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா நீங்கள் மோசமான கொள்கைக்கு சொந்தக்காரங்க. திராவிட மாடல் தான் இங்கே வந்து நிற்கும். பெரியார் மண் இது, அண்ணாவுடைய மண். இந்த மண்ணில் தான் வந்து அரசியல் திராவிட மாடல், திராவிட கொள்கை தான் பேச முடியுன்றது உதாரணம் தான் எல்முருகன் போய் நீலகிரியில் நின்று மலையில் உருட்டி விட்டாங்க. ஊட்டி மலையிலேருந்து கீழே விழுந்துட்டான். அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த எல்முருகன் இதே தாராபுரத்தில் நின்று தோல்வி, அண்ணாமலை அரவாக்குறிச்சியில் நின்று தோல்வி, கோயம்புத்தூர் ரெண்டாக பிரட்டி போட்டு வேண்டிய தோல்வி. சிறைக்குள் இருந்தாலும் தன் பட்டாளத்தை விரல் நுனியில் சிறைக்குள் ஆட்டி படைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பம்பரம் போல் செந்தில் பாலாஜியுடைய இளைஞர்கள் வேலை செய்தார்கள். கோயம்புத்தூரில் அண்ணாமலை மண்ணை கவுனதுக்கு காரணம் செந்தில் பாலாஜியுடைய வேலை. சிறைக்குள் இருந்தாலும் மன உளைச்சலாக இருந்தாலும் தொடர்ந்து பாஜக அரசு, அமலாக்கத்துறை, வருமானத்துறை அனைத்து துறையிலும் கையில் வைத்து கொண்டு செந்தில் பாலாஜியுடைய உயிர் மட்டும்தான் விட்டு வச்சுருந்தாங்க. அவருடைய குடும்பத்தாருக்கு சோதனை, அவருடைய தம்பிக்கு சோதனை, அவருக்காக வேலை செய்த ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மீது வழக்கு. இவ்வளவு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியை உளவுத்துறையை கையில் வச்சுக்கிட்டு, வருமான வரித்துறையை கையில் வச்சுக்கிட்டு, அமலாக்கத்துறையை கையில் வச்சுட்டு திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கத்தோடு டெல்லி இந்த கவர்னர், இங்கே ஒரு பொம்மை கவர்னர், இந்த கவர்னரையும் கையில் வச்சுக்கிட்டு டெல்லி ஏகாதிபத்தியம் முழுக்க தன்னுடைய அதிகாரத்தை ஒரு தனி மனிதன் மீது தன் அதிகார பலத்தை, அதிகார இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி தான் சிறையில் வச்சுருக்காங்க. வழக்கு நடத்தினா நாளைக்கு வழக்கில் செந்தில் பாலாஜி விடுதலையாக வராதுன்னு மாற்றம் பேச்சு சொல்கிறேன். இந்த வழக்கு தவிடுபடியாக்கப்படும். இந்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஊழல் செய்தார் என்ற வழக்கு இல்லை, அதை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு. செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்ட வழக்கு திமுக ஆட்சியில் அவர் மந்திரியாக இருந்து ஊழல் பண்ணான்ற வழக்கு கிடையாது. அவர் அதிமுகவில் அமைச்சராக இருக்கும்போது வேலை வாய்ப்பு வாங்கி தரதாக சொல்லப்பட்ட வழக்கு, அது சமரசமான வழக்குன்னு சொல்கிறாங்க. நான் அந்த வழக்குக்குள்ளே போகும்போது வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆனால் அந்த வழக்கை மையமாக வைத்து அமலாக்கத்துறை தவறான முன்னுதாரணத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை தன்னுடைய சித்து விளையாட்டை எல்லாம் ஒன்றிய அரசுடைய முழு அரசு இயந்திர பலத்தை தவறாக செந்தில் பாலாஜி மீது திணித்தது. அவரை அடித்து நொறுக்க வேண்டும் என்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்தது அண்ணாமலை உட்பட, எடப்பாடி உட்பட, சவுக்கு சங்கர் உட்பட அவ்வளோ பேரும் செந்தில் பாலாஜி மேலே குறியாக இருந்தாங்க. ஆனால் மலை உழந்தாலும் நிலை குலையாமல் இன்றைக்கு திராவிட இயக்கத்துடைய போர்ப்படை தளபதியாக, ஒரு தலகர்த்தராக, ஒரு தொண்டனாக இன்றைக்கு சிறை கொட்டடியிலிருந்து சிங்கமென சிரித்து வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி. அவரை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. அவருடைய தொண்டு தொடரும், அமைச்சராகவும் இருப்பார், அமைச்சராகவும் தொடருவார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனில் இருக்காங்க. இந்த சூழலில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ விடுதலையாக இருக்க எப்படி பார்க்க முடியாது? ஏன் இப்போ அண்ணாமலை இருந்தால் விடுதலையை தடுத்து நிறுத்திடுவானா? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி என்னடா, அண்ணாமலை இருந்தால் அந்த பிணையத்தை நிறுத்த முடியுமா? ஆட்டுக்குட்டி பயலுக்கு அவ்வளோ அதிகாரமாக இருக்குது. அதனால் யார் தடுத்தாலும், ஏற்கனவே சொன்னேன், ஜெயில்தான் பெயில் இருக்குது. சாதாரணமாக பிணையில் வர வேண்டிய வழக்கு தான். இந்த வழக்குக்கெல்லாம் வந்து இவ்வளோ நாள் சிறையில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மோடி அரசுடைய, ஒன்றிய அரசினுடைய அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரத்தை தவறாக வைத்து கொண்டு அட்டானமஸ் பாடி, நீங்கள் தன்னாட்சி அமைப்புகள் தான் அமலாக்கத்துறை. இந்த அமலாக்கத்துறை இந்தியாவில் எத்தனை பேரை கைது செஞ்சு நீங்கள் வழக்கு போட்டு தண்டிச்சிருக்கீங்க? மோடி அரசு வந்ததுக்கு பின்னாடி, மோடி இரண்டாவது முறையாக பிரதமராக வந்ததுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை பழிவாங்குகின்ற ஒரு அணிதான் பாஜகவில் மாணவர் அணி, இளைஞர் அணி, வழக்கறிஞர் இருக்க மாதிரி பாஜகவின் எதிர்கட்சிகளை பழிவாங்குகின்ற அணிதான் அமலாக்கத்துறை அணியை தவிர, அது நம்ம சம்பளத்தில் வாங்கிட்டு பாஜக கட்சி வேலை பார்க்குது. யார் மேலே நீ வழக்கு எடுத்திருக்கிற, வழக்கு தொடுத்துருக்கிற? கொள்ளையடிச்சு வழக்கு தொடுத்துருக்கியா? அதானி மேலே வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை வழக்கு தொடுக்க முடியுமா? கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு இந்த இந்திய நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களே,
16 லட்சம் கோடி இந்தியாவுடைய பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டான். அவன் மேலே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குமா? பாஜக காரமுறை யோக்கியனா அவன் மேலே நடவடிக்கை எடுப்பியா? அதனால் முழுக்க செந்தில் பாலாஜியை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று போடப்பட்ட ஒன்றிய அரசுடைய, மோடி அரசுடைய ஒரு சதி திட்டத்திற்கு முதல் கட்டமான வெற்றி பிணையத்தில் வெளியே வந்திருக்கிறார். அவர் வருக, வாழ்க, வெல்க என்று வாழ்த்துகின்றேன். அப்போ கொங்கு மண்டலம் என்பது வந்து அதிமுக பாஜகவினுடைய கோட்டையாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வருடத்தில் தேர்தல் வர இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக கோட்டையாக இருந்துச்சு. வானதி சீனிவாசே ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். வருகின்ற 2026இல் செந்தில் பாலாஜியுடைய உழைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக எடப்பாடி அணி, பாஜக அணி டெபாசிட் இழந்தது. கொங்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையானது. அனைத்து தொகுதியிலும் திமுக வேட்பாளர்கள் அமோகமான வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார்கள் என்கின்ற வரலாற்றை நம்முடைய செந்தில் பாலாஜி உருவாக்குவார். செந்தில் பாலாஜி அவர்களுடைய விடுதலை குறித்தும் கொங்கு மண்டல அரசியல் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.